வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்க வீடியோ LM358 ஒரு டூயல் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், சுருக்கமாக ஆம்னு சொல்லுவோம். இது 8 பின் இருக்கும் இந்த ஐசி. நம்ம இந்த ஐசியை பற்றி ஏன் இப்போது நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஐசி தான் வந்து ஒரு பேட்டரியோடைய ஸ்ட்ரென்த், அதில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் சர்க்யூட்டு கொடுத்து, குறிப்பாக ஒரு ரிலே டிரைவர் சர்க்யூட்டு கொடுத்து, அந்த ரிலே மூலிமா பேட்டரி சார்ஜிங் அவருடைய லைனை கட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் சர்க்யூட். இதுக்கு மெயின் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டால் இந்த LM358. ஓகே, இப்போது இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதை வந்து ஒரு சார்ஜர் சர்க்யூட் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். இந்த சார்ஜர் சர்க்யூட் வித் ரிலேவோடு இருக்குது. இது ரிலே டிரைவர். இந்த இடத்துல இருக்கக்கூடியது LM358. இந்த இடத்துல இருக்கிற ஐசி இருக்கு இல்லையா, இந்த ஐசி தான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், DK1203. இது ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசி. இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். இதனுடைய அவுட்புட்டில் 12 to 1.5 ஆம்பியர் அல்லது 1.2 ஆம்பியர் வரும். இதன் மூலிமா பேட்டரியை நம்ம மெல்ல ஸ்லோ ப்ராசஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பக்காவாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதை விட இந்த பவர் சப்ளை நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன், இந்த யூனிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய காஸ்ட் வந்து 300 rupees ஆகும். இதை கொரியரில் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நாம் ஒரு ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடிய யூபிஎஸ் பேட்டரி 12 volt 7.2 ஆம்பியர் பேட்டரியை பக்காவாக சார்ஜ் பண்ணும். அது மட்டும் இல்லை, வேறு அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் கூட, அதாவது லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தாலும் சரி, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடாக இருந்தாலும் சரி, நிக்கல் கேட்மியமாக இருந்தாலும் சரி, லித்தியம் அயனாக இருந்தாலும் சரி, இந்த விதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இருக்கிறதுனால. ஓகே, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான். இந்த ஐசி வந்து மொத்தம் வந்து 8 பின் இருக்கும். இந்த ஐசியில் 8வது பின் வந்து ப்ளஸ் வோல்ட். இந்த ஐசியை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், இன்னொன்று வந்து கம்பேரட்டர். இப்போ நம்ம கம்பேரட்டராக யூஸ் பண்ணுறோம். 2 மோடில் யூஸ் பண்ணலாம். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணக்கூடியது வரும்போது, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் பார்க்குறது ஒரு கம்பேரட்டர் அப்படின்னா 2 சேனல் அல்லது 2 இன்புட்டை கம்பேர் பண்ணி அவுட்புட்டை வெளியே எடுத்துறது தான் இந்த ஐசியோட ஒர்க்கு. பக்காவாக ஒர்க் பண்ணணும், பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். 0.1 volt டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவுட்புட்டில் கொண்டுட்டு வந்துடும். ஓகே, இது பாசிட்டிவ் சப்ளை. இது வோல்ட் எவ்வளோ வோல்ட் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 3 voltலேருந்து 32 volt வரைக்கும் இதுக்கு சப்ளை கொடுக்கலாம். இது காமன், இது வந்து காமன் நெகட்டிவ் பாயிண்ட் அல்லது கிரவுண்டு. அப்போது இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ் கொடுத்தா இந்த ஐசி ஒர்க் பண்ணும். தென் இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கணமாக போட்டிருக்கு இல்லையா, இதை உள்ளுக்குள்ளே கூடிய 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்குது. 2ஐயும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யூஸ் பண்ணுறதுனா என்ன? இப்போது 7வது பின் இது வந்து அவுட்புட், 1வது பின் ஒரு அவுட்புட், 2 சேனல் இருக்குது அவுட்புட். ஓகே, இங்கே கொடுக்குறோம் இல்லைங்களா நெகட்டிவ் சப்ளை. இந்த நெகட்டிவ் சப்ளை காமனாக இந்த 2 ஐசிக்கும் நெகட்டிவ்க்கு போயிடும். இது நெகட்டிவ். இந்த 8வது பின்னில் கொடுக்குற பாசிட்டிவ் இந்த 2 ஐசிக்கு காமனாக பாசிட்டிவ்க்கு போய் சேர்ந்துடும். ஓகே, இது 7வது பின் அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்குது. ஒன்று வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் ஒன்று இருக்குது, நான் இன்வெர்ட்டிங் இன்புட் இருக்குது. நான் இன்வெர்ட்டிங்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இன்வெர்ட்டிங்னா மைனஸ். என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னா இதில் ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு வேரியேஷனும் அவுட்புட் வராது. அதனால தான் நான் இன்வெர்ட்டிங் மாறாது. இன்வெர்ட்டிங் இன்புட்டில் ஒரு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு ப்ளஸ் வோல்ட் கொடுத்தா அது வந்து மைனஸ் வோல்ட்டாக 180 டிகிரி பேஸில் ஷிஃப்ட் ஆகி வந்துடும். ஓகே, இதன் மூலிமா நாம் என்ன பண்ணலாம், ஒரு வோல்டேஜ் பர்டிகுலராக பேட்டரியோடைய வோல்டேஜை நம்மளால் செக் பண்ண முடியும். லோ ஆகுதா ஹை ஆகுதா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ண முடியும். மல்டிமீட்டரில் வோல்ட் அளந்து வோல்ட்டு தான் பார்க்கலாம் ஒழிய இந்த 0.1 0.2 வோல்ட்டெல்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. பட் இந்த ஐசி வந்து பக்காவாக ஒர்க் பண்ணும். வைடு ஆப்ரேட்டிங் வோல்ட் இருக்கிறதுனால எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூபிஎஸ் இன்வெர்ட்டர், மைக்ரோமேக்ஸ் ஆகட்டும் இல்லை லூமினன்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த இன்வெர்ட்டரில் இந்த ஐசி இல்லாத சர்க்யூட்டே கிடையாது. ஓகேவா, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு பிக் ஐசியாக இருந்தால் கூட அதை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஐசியாக இந்த ஐசி ஒர்க் பண்ணும். இப்போது
இந்த 7வது பின்னில் எப்போ பாசிட்டிவ் வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டோட நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் வோல்ட் அதிகமாக இருந்தால், எக்ஸஸாக இருந்தால் பாசிட்டிவ் வோல்ட் வரும். இன்வெர்ட்டிங் இன்புட்டோட நான் இன்வெர்ட்டிங் வோல்ட்டு லோவாக இருந்தால் என்ன ஆகுன்னா, உடனே உங்களுக்கு மைனஸ் வோல்ட்டு வந்துடும். பாசிட்டிவ் வோல்ட், மைனஸ் வோல்ட். ஓகே, இப்போ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம், இந்த இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இது பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேட்ரி லோவாகும் பொழுது இந்த அவுட்புட்டில் வரக்கூடிய வோல்ட்டை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ரிலேவை ட்ரைவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஐசி பற்றி பார்த்துட்டோம். இது இன்னொரு செக்ஷன். இதுவும் அதே மாதிரி தான். வேணும்னா 2 விதமான சாம்பிள் வோல்ட்டையும் கொடுத்து அவுட்புட்டை எடுக்க முடியும். நம்ம ஒன்று மட்டும் போதுமானது. ஓகே, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் என்னுடைய சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இதுதான் LM358. இந்த ஐசியில் 8ஆம் பின் வந்து பாசிட்டிவ், முதலே சொல்லியிருக்கேன். 4ஆம் பின் வந்து மைனஸ் கொடுத்துருக்கோம், மைனஸ். இது வந்து ப்ளஸ். இந்த இடத்துல 14 வோல்ட் டிசி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அடாப்டர், அந்த அடாப்டர்லேருந்து 14 வோல்ட் அல்லது 14.5 வோல்ட் வரும். அந்த வோல்ட்டு தான் நம்ம கொடுப்போம். அந்த வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்கள், இந்த ட்ராக் வழியாக உள்ளே போகும். இது வழியாக போய் இது வந்து போல், இது வந்து ரிலே காயில். இதில் இது ஒரு மூலிமா இந்த மாதிரி வந்து இப்படி வந்து நேராக இந்த டயோடு வழியாக இதை பேட்டரியோட ப்ளஸுக்கு வந்து சேரும். பேட்டரி சார்ஜ் ஏறும். சர்க்யூட்டில் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் பவர் ஆன் பண்ணோன்னே 14 வோல்ட் டிசி இந்த ட்ராக் வழியாக ரிலே காயினுடைய போல் வழியாக ஒரு 3 ஆம்ப்ஸ் டயோடு வழியாக பேட்டரியோட ப்ளஸுக்கு வரும். வந்தோடனே பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு எல்இடி கொடுத்துருக்கு. இந்த எல்இடி க்ளோ ஆகும். இந்த எல்இடி க்ளோ ஆனாவே இந்த ரிலே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ரிலே வேலை செய்கிறதும் வேலை செய்யாத பொறுத்து தான் இந்த இடத்துல இருக்கும். இப்போது ரிலே ஆனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரிலே இப்போது ஆனில் இல்லை. அதனால் இப்போ சர்க்யூட்டில் என்ன பொசிஷனோ அந்த பொசிஷனில் இருக்குது. நார்மலி க்ளோஸ், இது வந்து நார்மலி க்ளோஸ், இது நார்மலி ஓப்பன். இது உங்களுக்கு ரிலே பற்றி டீட்டெயில்ஸு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நியூ கம்மர்ஸ் யாராவது இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவுடைய கண்டினியூஸி தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நபரும், நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் என்ஜினியராக இருக்கலாம், உங்களுக்கு உபயோகமான வீடியோஸ் வந்துட்ருக்கோம். இதன் மூலிமா நீங்கள் உங்கள் நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணணுன்னா இது ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது இந்த சேனலுடைய நோக்கம். பயிற்சி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட முயற்சி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். ஒரு தொழிலை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் தான் அடிப்படை. அது எந்த தொழிலாக இருந்தாலும், அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கும்போது நீங்களே ஒரு போர்டை பார்த்தோ இல்லை புக்கை படித்தோ நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீச்சர் தேவை, ஒரு கைட்லைன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதை தான் இந்த சேனல் உங்களுக்கு டே பை டே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணுமா, எலக்ட்ரானிக்கில் ஆர்வம் இருக்கா அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 2 வகுப்பு நடத்திட்டுருக்கோம். லெவல் 1ல் வர்ற ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லெவல் 2ல் வர ப்ராஜெக்ட் கொஞ்சம் கடினமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணால் தான் உங்களுடைய ஸ்கில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. தியரியாக படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கும். நம்ம மூளை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எவ்வளோ செயல் பண்ணுது, ஏன் அவுட்புட் வரல அப்படின்னு சிந்திக்க தோணும். ப்ராஜெக்ட் பண்ணினா மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால், ட்ரபிள் வந்தால்,
நீங்கள் என்னைய கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு குவாலிட்டி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் இந்த சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதில் நிறைய கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். சிஆர்டி டிவி, செல்ஃபோன், இன்வெர்ட்டர், ஆம்ப்ளிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், பவர் சப்ளை, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் பெற முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இப்போ பார்க்கலாம். சர்க்யூட்டில் பவர் ஆன் பண்ணிட்டோம். பேட்டரி சார்ஜ் ஆகணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேட்டரியில் சார்ஜ் இல்லை. அப்போ இண்டிகேட்டர் லைட் எரியும். அப்போது நான் சொன்ன மாதிரியே இந்த 14 வோல்ட்லேருந்து சப்ளை இந்த பாருங்கள், இந்த ரூட் வழியாக வருது. வந்து போல் நார்மலி க்ளோஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு 3 ஆம்ஸ் டையோடு வழியாக பேட்டரியோட ப்ளஸுக்கு வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கும். இந்த இண்டிகேட்டர் லைட்டு எரியும். சார்ஜ் ஆகுது இல்லை. இந்த இண்டிகேட்டரினுடைய ரெட்டாக க்ரீனாங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் பார்த்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ சார்ஜ் ஆகணுன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது இந்த LM358க்கு வந்துடலாம். இந்த LM358 பார்த்தீங்கன்னா 7ஆவது பின் வந்து அவுட்புட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 6வது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 5வது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 6வது பின் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட். ஓகேவா? இன்வெர்ட்டிங் இன்புட்னா கொடுக்குறதோட 180 டிகிரி மாறி வரும். மைனஸ் கொடுத்தா ப்ளஸ், அந்த மாதிரி. இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னு பேர். இந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டோட இந்த இன்வெர்ட்டிங் இன்புட்டில் எவ்வளோ வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் 7ஆவது பின்னில் அவுட்புட் வரும். இந்த 7ஆவது பின்னில் ஒரு ப்ளஸ் வோல்ட் வரணும் அப்படின்னா இந்த 5வது பின் இருக்கு இல்லையா, நான் இன்வெர்ட்டிங் பின். நான் இன்வெர்ட்டிங் பின்னில் 6வது பின்னோட வோல்ட் அதிகமாக வரணும். 6வது பின்னோட 5வது பின்னில் வோல்ட் அதிகமாக வரணும். வந்தால் தான் 7ஆவது பின்னில் ப்ளஸ் வோல்ட் வரும். 5வது பின்னில் எப்போ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் இந்த ஜீனர் டயோடை தாண்டி வரணும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜீனர் டயோடு வந்து 6 வோல்ட் ஜீனர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கு. அப்போது இதனுடைய கேத்தோரில் 6 வோல்ட் இருந்தால் இந்த ஏனோரில் 0 வோல்ட் தான் வரும். இந்த சர்க்யூட் புரியலைன்னா ஒரு தடவை மறுபடியும் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீனர் டயோடு வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. கேத்தோரில் 6 வோல்ட் இருந்தால் ஏனோரில் 0 வோல்ட் தான் வரும். அப்போது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் லோ வோல்ட் வந்துடும். அப்படி லோ வோல்ட் வந்தால் 7ஆவது பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வராது. 7ஆவது பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வரணும் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் இன்வெர்ட்டிங் இன்புட்டை விட அதிகமான வோல்ட் வரணும்னா இந்த ஜீனர் டயோடு கண்டக்ட் பண்ணணும். இந்த ஜீனர் டயோடு எப்போ அந்த வோல்ட்டை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேத்தோரில் அதிகமான வோல்ட் வரணும். அதிகமான வோல்ட் எவ்வளோ வோல்ட் வருதோ அதுதான் இந்த இடத்துல 5ஆவது பின்னில் வரும். இந்த 5ஆவது பின்னில் வர்ற வோல்ட்டு 6வது பின்னோட அதிகமாக இருந்தால் 7ஆவது பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வந்துடும். இந்த 7ஆவது பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த BC547 டிரான்சிஸ்டர் பேஸுக்கு வோல்ட்டை ட்ரிகர் பண்ணும். உடனே இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணுச்சுன்னா இந்த ரிலே காயில் இந்த போல் இருக்கு இல்லையா, போல் மூலிமா தான் பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இந்த போல் இருந்து NO அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். NCயிலிருந்து NOங்கிற பாயிண்டில் வந்துடும். வந்துருச்சுன்னா இந்த LED க்ளோ ஆகும், ரெட் LED க்ளோ ஆகும், இந்த க்ரீன் LED ஆஃப் ஆயிரும். அதாவது பேட்டரி சார்ஜ் நின்றும். சரி, இது எப்படி நடக்குது வேணும் இல்லையா? எப்படி நடக்குது அப்படின்னா சார்ஜ் ஆகும் பொழுது இது ஃபுல்லாக ஒரு கண்டக்டர் மாதிரி கிட்டத்தட்ட இந்த பேட்டரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதன் வழியாக சர்க்யூட் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். மெல்ல மெல்ல சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது 12 வோல்ட் பேட்டரி கொடுக்குறது 14 வோல்ட்டு. நமக்கு தேவை வந்து 13.5 வோல்ட் அல்லது 8 வோல்ட் நம்ம செட் பண்ணி கூட வைக்க முடியும். அந்த வோல்ட் ரீச் ஆனோடனே பேட்டரி சஃபிஷியன்ட் லெவல் சார்ஜ் ஆனோடனே இதில் ரெசன்ஸ் வந்து கூடிரும், அதிகமாகிரும். ரெசன்ஸ் அதிகமாகிருச்சின்னு வைங்களேன், அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வோல்ட் இருக்கு இல்லையா,
இந்த வோல்ட்டு இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும். அந்த வோல்ட்டு தான் இந்த கேத்தோடுக்கு வரும், ஜீனரினுடைய கேத்தோடுக்கு வரும். ஜீனருடைய லிமிட் வந்து 6 வோல்ட்டு. அதுக்கு மேலே எக்ஸஸ் வோல்ட் வரும் பொழுது அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்ன பண்ணோம், இந்த நான் இன்வெர்ட்டிங் இன்புட் 5ஆவது பின்னுக்கு பாசிட்டிவ் வோல்ட்டை கொடுக்கும் கம்பேரிங் வித் இன்வெர்ட்டிங் இன்புட். 6ஆவது பின்னோட 5ஆவது பின்னில் வோல்ட் அதிகமாக வந்தோடனே 7ஆவது பின்னில் ஒரு பல்ஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ண வச்சு, இந்த ரிலே ஒர்க் பண்ண வச்சு, இந்த பேட்டரியோட சார்ஜிங் தான் ஃபுல்லாகிருச்சு இல்லையா, உடனே கட் பண்ணிவிட்டு இந்த எல்இடி ஏரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ரிலே ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் சர்க்யூட். ஓகே, இந்த சர்க்யூட் எது கொடுத்துருக்கு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த அடாப்டரில் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரிலே காயில் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ண வைக்கிறது இந்த டிரான்சிஸ்டர் எதனால் ஒர்க் பண்ணுதுன்னா பேஸுக்கு எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் பல்ஸை பொறுத்து. இந்த பாசிட்டிவ் பல்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருடைய 7th பின்னில் வரக்கூடிய வோல்ட்டை பொறுத்து இருக்குது. 7th பின்னில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதை பொறுத்தா ரிலே கண்டக்ட் ஆகும். பாசிட்டிவ் வோல்ட் வரணுன்னா 5ஆவது பின்னில் வோல்ட் அதிகமாகணும். 5ஆவது பின்னில் வோல்ட் அதிகமாகணும்னா ஜெனரேட்டர் கண்டக்ட் ஆகணும். ஜெனரேட்டர் கண்டக்ட் ஆகிறது இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டரியில் 12.5 13 வோல்ட்டா 13.2 13.8 எது வேணாலும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வோல்ட் ரீச் ஆன உடனே என்னாயிரம் உடனே ஜினார் வழியாக கண்டக்ட் ஆகி 5th பின் ஆக்டிவேட் பண்ணி 7th பின்னிலேருந்து பாசிட்டிவ் வோல்ட் ரிலே ஒர்க் பண்ண வைக்கும். இதுதான் சர்க்யூட். இந்த மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் உங்களை என்ன சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2 விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம். பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் நாளைக்கு வீடியோவில் ஒரு LM536-358 எக்ஸ்ட்ரா அதுதான் அல்லது 741 இந்த ஐசியில் எப்படி இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ நான் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த சார்ஜருடைய பேக்கேஜ். இது நீ காஸ்ட் 300 rupees சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வந்தால் கூட உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.